அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் பாழாக்கி விடப்படும். இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் போது அவர் சொல்கிற வார்த்தை, லூக்கா 13:35. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வரும் அளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும்னா, உபத்திர காலத்திற்கு முன்பாக இஸ்ரவேல் அநேக புற தேசத்தாரால் நொறுக்கப்படும். அந்த நொறுக்கப்படும் போது அவர்களுடைய காரியம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரங்கள் புறதேசத்தாரிடத்திற்கு சென்றுவிடும். அப்படி ஒரு காலம் வரப்போகுது உங்களுக்கு. உங்கள் வீட்டில் கூட, அதாவது உங்கள் தேசத்தில் நீங்கள் இருக்க முடியாது. அப்படி நீங்கள் நொறுக்கப்படுவீங்க. ஆனாலும் நீங்கள் எப்போ எதிர்பார்ப்பீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வரும் அளவும். ஏன் இப்படி உங்களுக்கு ஒரு காலம் பாழாக்கி விடுற ஒரு காலம் ஏன் வருதுன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த ஏற்றுக்கொள்ளாததனால், என் குமாரனை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு ரட்சிப்பு. அதற்காக தான் பிதாவான தேவன் தன்னோட குமாரனை அனுப்பினார். அவரை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்களுக்கு அந்த ரட்சிப்பு இல்லை, ரட்சிப்பு கிடைக்கல. அதனால் புறதேசத்தார் உங்கள் மீது ஆளுகை செய்வார்கள். அப்படி ஒரு காலம் வரப்போதே. அப்போ நீங்கள் என்னை காணாது இருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அது வரைக்கும் என்னை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அப்போ எப்போ அவங்களுடைய காலங்கள், எப்போ அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 8:10 சொல்றாரு, உபத்திர காலத்தினுடைய கடைசி உபத்திரம் 3.5 வருஷம், அதுக்கு அடுத்தது மகா உபத்திரம். இந்த மகா உபத்திரம் முடிய போகிற காரியத்தில் அந்த கடைசி நாட்களில், அப்பொழுது நம் தேவன் என்ன செய்கிறார் என்றார், எபிரேயர் 8:10, அந்த நாட்களுக்கு பின்பு, உபத்திர நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களையும் அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுதுதான் கடைசியாக அவருடைய பிரமாணத்தை, குமாரனை ஏற்றுக்கொள்ளாத அந்த பிரமாணத்தை அவர்களுக்குள்ளாகவே அவர் மனதில் வைக்கும்போது தான், அப்பொழுதுதான் அவர்கள் அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் யாரை தேடுவார்கள் என்றால், நம்மை மீட்பதற்காக தான் நம் தேவன் இறங்கி வந்தார். தன்னுடைய குமாரனுடைய ரூபத்தில் இறங்கி வந்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட எருசலேமை விட்டு கண்ணீர் விடுவார். ஏனென்றால், உனக்கு கிடைத்த இந்த காலங்களை நீ அறியாத இருக்கிறியே, அந்த காரியத்தை அப்பொழுது அவர்கள் இருதயத்தில் உணர வைப்பார். எப்போ உணர்வாங்கன்னா, நமக்காக கிடைத்த ஒரு ரட்சிப்பை நம்ம விட்டுட்டோம். இந்த பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்ததினால்தான், அப்பொழுதுதான் அவர்கள்
இரட்சகர், இவரால் மட்டும்தான் நாம் மீட்படைய முடியும் இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த தேசத்திலிருந்து என்று அப்பொழுது மனம் திரும்புவார்கள். அந்த நாட்கள்னா இந்த உபத்திர நாட்களுடைய கடைசி காலத்தில் தான். சரி, இந்த காரியத்தின் மூலமாக பரிசுத்தனை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.